இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இந்த காலை வேளையில நம்மை அழகாய் ஒன்று சேர்த்த நம் தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். இந்த நாள்ல கூட ஆக்சுவலா நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை அறிகிற அறிவுல நம்ம ஒரு டெப்த்துக்குள்ள தேவன் நம்மை கொண்டு போய் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அவரை அறிகிற அறிவுல நம்ம வளர வளர நம்ம இருதயங்கள்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத பயங்கள், அவிசுவாசங்கள் இது எல்லாம் நம்மை விட்டு தானாய் வெளியேறி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த நாள்ல கூட அப்படிப்பட்ட இன்னும் அவரை ஒரு டீப்பா அவரை குறித்து அறிகிற அறிவை தான் நம்ம தியானிக்க போறோம். அதுக்கு முன்னதா இன்னைக்கு எப்பவுமே நான் வந்து மார்னிங் எழும்பின உடனே இந்த மெடிடேஷன் ப்ரேயருக்காக நான் ஜெபிக்கிறது வழக்கம். இதுல வர்ற ஒவ்வொருத்தருக்காகவும் நான் ஜெபிக்கிறது வழக்கம். உங்களுக்காக, உங்களுடைய ஃபேமிலிஸ்க்காக ஜெபிக்கிறது உண்டு. அப்போ இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் தந்த ஒரு வார்த்தை, என் இருதயத்துல இருந்து அந்த சத்தம் எழும்பிட்டே இருந்தது. நமக்காக ஜெபிக்கும் போது ஒரு சத்தம் என் இருதயத்துல இருந்து எழும்பின சத்தம் என்ன அப்படின்னா, சங்கீதம் 46:10 நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை எனக்குள்ள மறுபடியும் இந்த சத்தம் எனக்குள்ள வந்துட்டே இருந்தது. அப்போ நான் விசுவாசிக்கிறேன், இந்த காலை வேளையில இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலம் பேசுகிறார். Be still and know that I am God. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்போ இது வந்து ஒரு சஜஷனா சொல்லப்படல, இது ஒரு கமாண்டா சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ நீங்கள் அமர்ந்திருந்து அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம முயற்சி பண்ணி, நம்ம கவலைப்பட்டு, நம்ம எல்லா காரியங்களையும் கண்ட்ரோல் பண்றதை விட்டுட்டு, அவர் யார் அப்படிங்கிறத நம்ம ஹார்ட் அண்ட் மைண்ட் ஒரே அலைன்மெண்ட்டுக்கு வரணும். இப்போ இந்த நேரத்துல நம்ம இந்த வார்த்தைகளை தியானிக்கிறோம் அப்படின்னா, நம்ம இருதயமும் நம்முடைய மனதும் ஒரே அலைன்மெண்ட்ல வரும்போது நம்ம என்ன செய்யறோம்? அமர்ந்திருக்கிறோம். அதுதான் ஸ்டில்னஸ். அவருடைய வார்த்தை இதுதான் என்னுடைய வாழ்க்கைன்னு சொல்லி நம்முடைய இருதயமும் மனமும் ஒரே லைன்ல வர்றதுதான் அமர்ந்திருத்தல். நம்முடைய பயங்கள், நம்முடைய ஆங்ஸைட்டி, நம்முடைய எந்த விதமான காரியங்களா இருந்தாலும் அதை என்ன செய்யணுமா? புறம்பே தள்ளி விட்டுறணும். நம்ம இருதயத்தையும் மனதையும் அமைதிப்படுத்தி அவருடைய பிரசன்ஸ்ல நம்ம என்ன செய்யணும்? அமர்ந்திருக்கிறது தான். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இப்போ அறிந்து கொள்ளதான் நம்ம இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்கும் போது அவரை அறிந்து கொள்றோம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டியது, நம்ம ஹார்ட் அண்ட் மைண்ட் ஒரு ரெஸ்டுக்குள்ள வரணும். இந்த ரெஸ்ட்ல இருந்து நம்ம கேட்கிற வார்த்தைகள் நம்ம வாழ்க்கைக்கு 100% அது பலனை தரக்கூடியதா இருக்கும். நீ அமர்ந்திருந்து நான் தான் தேவன்கிறத நீ அறிந்து கொள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுது. இப்போ இஸ்ரவேலர் அங்க பார்வோன் சேனை, முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோன் சேனை. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நில்லுங்க, ஸ்டாண்ட் ஸ்டில், அமைதியா இருங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்கள் பார்ப்பீர்கள். இதுதான் இன்றைக்கு தேவன் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தையா இருக்குது. இந்த நாள்ல கூட நம்ம மறுபடியுமாய் நம்ம தேவனை குறித்ததான ஒரு ஆழமான அந்த தியானத்துக்குள்ள நம்ம போக போறோம். நம்ம 2 நாட்களா பார்த்தோம் தேவனுடைய ஞானம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அறிவு, இது எல்லாம் ஆராய்ந்து முடியாத ஒரு ஞானத்தையும் அறிவையும் வல்லமையும் உடையவர் தான் நம்முடைய தேவன் அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்த்தோம். அடுத்ததா இன்றைக்கு தேவனால் எதெல்லாம் செய்ய முடியாது,
அப்படிங்கிறத குறிச்சு சில காரியங்கள், அவருடைய நேச்சரை குறிச்சு நம்ம தியானிக்க போகிறோம். இந்த நேரம், நான் சொல்லுகிற நேரம், உங்க மனதும் உங்கள் இருதயமும் எப்படி இருக்கணும்? ரெஸ்ட்ல இருக்கணும். நான் சொல்ற வார்த்தை அப்பதான் நிச்சயமாய் உங்களுக்குள்ள கிரியை செய்கிறதா இருக்கும். அப்படியே ஒரு ரிலாக்ஸ்ட் பொசிஷன்ல உங்க நீங்க உட்கார்ந்துருங்க. உங்க இருதயமும் மனமும் அதை அப்படியே சாந்தப்படுத்தி இந்த வார்த்தைகளுக்கு நேராய் உங்கள் இருதயம் திரும்பட்டும். எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம் தான். எண்ணாகமம் 23:19. நம்பர்ஸ் சாப்டர் 23 verse 19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. மனிதர்கள் சாதாரணமா ஈஸியா நம்ம என்ன செய்யறோம்? பொய் சொல்றோம். ஆனா தேவனால செய்ய முடியாத ஒரு காரியம் அப்படின்னா அவரால பொய் சொல்ல முடியாது. இன்றைக்கு வேதத்துல அத்தனை வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா அது எதுவும் என்ன கிடையாது? பொய் கிடையாது. அவை எல்லாம் சத்தியம். அந்த சத்தியமான வார்த்தைக்குதான் ஜீவனும் வல்லமையும் இருக்குது. அதனாலதான் அந்த வசனத்தை அனுப்புன உடனேயே அந்த வார்த்தை என்ன செய்தா? குணமாக்குதான். அவருடைய வார்த்தை எல்லாம் சத்தியமாய் இருக்கிறது. அவரால அவருடைய ஆட்ரிபியூட்லே இல்லாத ஒரு காரியம், நேச்சர்ல இல்லாத காரியம் பொய்ங்கிறது அவர்கிட்ட இல்லவே இல்லை. மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. நம்ம இன்னைக்கு ஒண்ணு சொல்றோம், நாளைக்கு ஒண்ணு செய்றோம். அவருடைய நேச்சர்ல அதை செய்ய முடியாது. அவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டாருன்னா அதை நிச்சயமாய் செய்து முடிப்பார். அவர் ஒரு காரியத்தை வசனிச்சிட்டாருன்னா அதை நிச்சயமாய் நிறைவேற்றி முடிப்பார். இதுதான் அவருடைய மிகப்பெரிய ஒரு ஆட்ரிபியூட்டா நம்ம பார்க்கிறோம், கேரக்டரா பார்க்கிறோம். அவரால பொய் சொல்ல முடியாது. எத்தனையோ வாக்கு தத்தங்கள் இன்றைக்கு நமக்கு வேதத்துல இருக்கு. அத்தனை வாக்கு தத்தங்களும் அது உண்மையும் சத்தியமும் ஜீவனும் வல்லமையும் நிறைந்தவைகளாய் அவருடைய வாக்கு தத்தங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தீத்து 1வது அதிகாரம் 2வது வசனத்துல கூட அதே காரியம் சொல்லப்பட்டிருக்கு. தீத்து 1வது அதிகாரம் 3வது வசனம். பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்கு தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். பொய் உரையாத தேவன். அவரால என்ன செய்ய முடியாது? பொய் சொல்லவே முடியாது. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 1-2 பார்க்கிறோம். ஆபிரகாமும் சாராளும் முதிர் வயதுல அவர்கள் குழந்தையை பெற்றுக் கொள்ளுகிறத நம்ம பார்க்கிறோம். அங்க சாராள் அங்க ஆதியாகமம் 18வது அதிகாரத்துல அங்க நகைக்கிறார். அங்க தூதன் வந்து அங்க சொல்லும் போது ஆதியாகமம் 18:12 ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்லுவானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன்.
அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். இங்க சாராள் உள்ளத்துலதான் நினைக்கிறா. அதான் தேவனுடைய டீப் நாலேஜா பார்க்கிறோம். நம்ம உள்ளத்துல என்ன வேணாலும் நினைக்கலாம். அது எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அவள் நகைக்கிறா. ஆனா அங்க கர்த்தர் சொல்றாரு, அவ நினைக்கிறா பிள்ளை பெறுவது சாத்தியமான்னு. ஆனா கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டா? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்துக்கு வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். இங்க சொன்னவரு ஈவன் அங்க சாராளால அதை நம்ப முடியலன்னா கூட நான் விசுவாசிக்கிறேன், அடுத்து அடுத்து அவங்களுடைய யூத் என்ன செய்து ரினிவல் ஆயிட்டே இருக்குதுங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா 20வது அதிகாரத்துல சாராளை அங்க அபிமலேக்கு கடத்தி கொண்டு போகிறத பார்க்கிறோம். அவள் அழகுள்ளவள் அப்படின்னு பார்த்து அவன் கடத்தி கொண்டு போகிறானாம். 20வது அதிகாரத்துல அங்க நம்ம பார்க்கிறோம். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அனுப்பி அழைப்பித்தான். அப்போ எந்த அளவுக்கு ஒரு 90 வயசுல ஒரு ஒரு பெண் அழகா இருக்கிறான்னு அந்த ராஜா அங்க அழைத்து அனுப்புறான்னா, அந்த சாராளுடைய யூத் என்ன செஞ்சிட்டு இருக்கு? ரினியூவல் ஆயிட்டே இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும். இதனால அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் உண்டாகிறத நான் விசுவாசிக்கிறேன். அடுத்த அதிகாரத்துல அங்க ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் குமாரனை அவங்க பெற்றெடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். மனிதர்கள் பொய் சொல்லலாம், ஆனா தேவனால பொய் சொல்ல முடியாது. உற்பவ கால திட்டத்துல நான் வருவேன் அவர் சொல்லிட்டாருன்னா, அவர் சொன்னதை செய்து முடித்தார். இன்றைக்கும் அவர் சொன்னதை செய்து முடிக்கிற நல்ல தகப்பனாய் அவர் இருக்கிறார். அவரால பொய் சொல்ல முடியாது. அடுத்ததா நம்ம நம்ம பார்க்கிறோம், மனிதர்கள் அவர்களுடைய எண்ணங்களை அடிக்கடியாய் மாற்றிக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறாங்க. ஆனா தேவன் அப்படி தன்னை மாற்றிக்கொள்ளுகிறவர் அல்ல. மல்கியா 3வது அதிகாரம் 6வது வசனம். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நான் யாரு? கர்த்தர், நான் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அதனாலதான் இன்றைக்கு வரைக்கும் அவருடைய நாமத்துல நம்ம என்ன செய்ய முடியுது? அற்புதங்களை செய்ய முடிகிறது. சுகத்தை பெற்றுக்கொள்ள முடிகிறது. அவர் அன்றைக்கு சுகத்தை கொடுத்தாருன்னா இன்றைக்கும் அவர் சுகத்தை கொடுக்கிறார். அன்றைக்கு விடுதலையை கொடுத்தாருன்னா இன்றைக்கும் விடுதலையை கொடுக்கிறார். அவர் அன்றைக்கு குறைவுகளை நீக்கினார் என்றார், இன்றைக்கும் நம்முடைய குறைவுகளை அவர் நீக்குகிறார். ஏன்னா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். யாக்கோபு 1:17 நம்ம பார்க்கிறோம். ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவர்கிட்ட என்ன கிடையாது? யாதொரு மாறுதலும் வேற்றுமையின் நிழலும் இல்லையாம். ஆனா மனிதர்கள் என்ன செய்யறாங்க? மாறிட்டேதான் இருக்கிறாங்க. அந்த அங்க சவுல் ராஜாவை குறிச்சு நம்ம பார்க்கும்போது அங்க சாமுவேல் சொல்லிட்டு போறாரு, நான் வர்ற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது? பலி செலுத்தக்கூடாது. ஆனா அங்க சவுல் என்ன செய்யறாரு? அங்க அவருடைய எண்ணங்கள்ல மாற்றம் உண்டாகுது. ஜனங்களுக்கு பயந்து அங்க என்ன செய்யறாரு? பலி செலுத்துறத பார்க்கிறோம்.
இதுதான் மனிதர்களுடைய ஸ்டாண்ட். ஆனா தேவனால அவருடைய வார்த்தைகளுக்கு மாறி செயல்பட முடியாது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. அதே போல முதல்ல நம்ம பார்த்தோம், அவரால பொய் சொல்ல முடியாது. அவர்கிட்ட அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அடுத்ததா ஒன்றை பார்க்கிறோம், அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். ரோமர் 2வது அதிகாரம் 11வது வசனம். நிறைய நேரங்கள்ல நம்ம நினைக்கிறோம், மற்றவங்களை பார்க்கிறோம், அவங்கள தேவன் ஸ்பெஷலா நேசிக்கிறாரோ, அதனால அவங்களுக்கு இந்த கிருபைகள் எல்லாம் இருக்குதோ, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவங்களுக்கு இருக்குதோ, நம்மள தேவன் அந்த அளவுக்கு நேசிக்கலையோ அப்படிலாம் சொல்லி நினைக்கிறோம். ஆனா தேவனுடைய மிகப்பெரிய நேச்சர் என்னன்னா, அவர்கிட்ட பட்சபாதம் இல்லை. அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10, ஆக்ட்ஸ் சாப்டர் 10, 34, 35, 34வது 35வது வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும், எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். தேவன் யாரு அதாவது பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஒருவரை நேசிச்சு ஒருவரை வெறுக்கிறதுக்கு அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஒருவேளை மனிதர்கள் அப்படி இருக்கலாம், ஒருத்தருக்கு ஃபேவர் பண்ணலாம், ஒருத்தருக்கு ஃபேவர் பண்ணாம இருக்கலாம். ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் கிடையாது. நம்ம அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்திலேயே நம்ம பார்க்கிறோம், அங்க குர்நேலியோ, அவன் புறஜாதி ஒரு மனுஷன் தான். அந்த புறஜாதி ஆகிய அந்த மனுஷனை தேவன் நேசித்து அந்த வீட்டிற்கு தன்னுடைய தூதனை அனுப்புகிறார். தன்னுடைய சீஷனை அனுப்பி அந்த வீட்டிற்கு அவர் ரட்சிப்பை கொடுக்கிறத பார்க்கிறோம். நீ புறஜாதி தானே, உன்னுடைய ஜபங்களுக்கு நான் எப்படி பதில் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் தேவனுடைய இருதயத்துல இல்ல. அவன் தேவனை வணங்கவும் இல்லை, அவன் ஒரு புறஜாதி மனுஷன். ஆனா அவன் இருதயம் எப்படி இருக்கு? தேவ பக்தியா இருக்கு. தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாய் இருக்கிறான். மிகுதியான தர்மங்களை செய்கிறான். எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். நீ புறஜாதின்னு சொல்லி அங்க தேவன் அவனை தள்ளி வைக்கல. அதே மாதிரிதான் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நம்ம நிறைய நேரங்கள்ல யோசிக்கிறோம். சில கிருபை பெற்ற மனிதர்கள், வரங்களை பெற்றவர்கள், ஆசீர்வாதங்களை பெற்றவங்களை பார்க்கும்போது நம்ம இருதயம் என்ன யோசிக்குது? நம்மள தேவன் அந்த அளவுக்கு நேசிக்கலையோ, அவங்களை நேசிச்சதுனாலதான் அவங்க இவ்வளவு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்திருக்கிறாங்களோ. இது இப்படி நினைச்சோம் அப்படின்னாலே நமக்குள்ள ஆர்ஃபன் மைண்ட் செட் தான் கிரியை செய்து கொண்டு இருக்குது. அனாதை மனப்பான்மை. நம்ம அப்பா யாருங்கிறது நமக்கு தெரியலங்கிறதுனாலதான் நம்ம இப்படி எல்லாம் யோசித்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததா, தேவன் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. தேவன் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. பொல்லாங்கினால் ஒருவரையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. ஜீசஸ் அவர் உலகத்துக்கு வரும்போது அவர் ஃபுல்லி காட் அண்ட் ஃபுல்லி மேன். அவர் தேவனாகவும் இருந்தார், மனிதனாகவும் மாம்ச சரீரத்தோட தான் இந்த பூமிக்கு வந்தார். அங்க அவரால் என்ன செய்ய முடியலையா? பாவம் செய்ய முடியலையாம். நம்ம பாவ சரீரத்துலதான் அவர் இந்த பூமிக்கு வந்தார். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க தானும் அப்படிப்பட்ட மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். அந்த விழுந்து போன ஆதாமின் மாம்சத்துலதான் அவர் இந்த பூமியில வந்தார். ஆனா அவர் என்ன செய்யலையா? பாவம் செய்யல. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அவரை சோதிச்சா, ஆனா அவர் அந்த சோதனையில என்ன செய்யல? விழுந்து விடல. யாக்கோபு 1வது அதிகாரம் 13வது வசனத்துல, சோதிக்கப்படுகிற எவனும்
தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவரையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவர் யாரையும் என்ன செய்ய மாட்டாராம்? சோதிக்க மாட்டாராம். அப்போ மனிதர்கள் அவர்களுடைய இச்சையில தான் சோதிக்கப்படுகிறோம்னு சொல்லி அடுத்த வசனம் சொல்லுது. சத்ருவானவன் தான் மனிதனை சோதிக்கிறான், தேவன் சோதிக்கிறவர் அல்ல. அவன் சோதிக்கும் போது நம்ம என்ன செய்யறோம்? நம்ம விசுவாசத்துல பலப்பட்டு சுத்த பொன்னாக மாறுறோம். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? சோதிக்கிறவரே தேவன் தான். வியாதிய கொடுத்து அவர் எனக்கு ஒரு சோதனையை கொடுத்துட்டாரு, இந்த பிரச்சனைய கொடுத்து எனக்கு அவர் சோதனையை கொடுத்துட்டாரு, அப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோம். நிச்சயமா கிடையாது. நம்ம இச்சையினால நம்ம சோதிக்கப்படுகிறோம். பொல்லாங்கானவன் நமக்கு சோதனையை என்ன செய்கிறான்? கொண்டு வருகிறான். நமக்கு வருகிற ஒரே சோதனை நம்முடைய விசுவாசத்துக்கு வருகிற சோதனை. அதனாலதான் விசுவாசத்தை காத்து கொண்டேன் அப்படின்னு பவுல் சொல்றார். அப்போ இப்ப 4 காரியங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். அவரால பொய் சொல்ல முடியாது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவரால பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. ஒருவரை நேசிச்சு மற்றொருவரை வெறுக்கிற தேவன் அல்ல. அவர் எல்லாரையும் ஒன்று போல் நேசிக்கிற தேவன். அடுத்ததா, அவர் தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல. அடுத்ததா, ஹியூமன் நாலேஜ் ஒரு லிமிட்டட் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கும். நம்ம நேற்று பார்த்தோம், அதை தான் தியானிச்சோம் முந்தா நாள். தேவனுடைய ஞானம் அது இன்ஃபைனைட் அறிவு. அதோடைய ஆழத்துக்கு அது எல்லையே இல்லை. அவ்வளோ ஞானம் நிறைந்தவர். நம்முடைய ஒவ்வொரு மோட்டிவ், நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தை, அது என்ன மோட்டிவ்ல பேசுறோங்கிறத கூட அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அங்க எரேமியா பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே நான் உன்னை அறிந்தேன். உலக தோற்றத்துக்கு முன்னாடியே அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறாராம். அப்போ நம்ம நினைக்கிறோம், நம்ம இன்றைக்கு உலகத்துல பிறந்து தாயின் வயிற்றுல பிறந்ததுனால தேவன் நம்மை அறிந்திருக்கிறாருன்னு. நிச்சயமா கிடையாது. நம்ம தாயின் வயிற்றுல உருவாகிறதற்கு முன்பதாகவே, ஏன் உலகமே தோன்றதுக்கு முன்னதாகவே அவர் நம்மை அறிந்திருக்கிறார். எந்த இடத்துல பிறக்கணும், எந்த குடும்பத்துல பிறக்கணும், அது எல்லாவற்றையும் அவர் முன் தீர்மானித்து அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? இந்த பூமியில நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆனா நம்மளை குறித்ததான அத்தனை காரியங்களும், நம்ம எப்படி இருப்போம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறது எல்லாமே அவர் பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். அடுத்ததா, தேவன் கிட்ட இல்லாத ஒரு காரியம். மனிதர்களாகிய நம்ம நிச்சயம் நமக்கு ரெஸ்ட் தேவைப்படுது. ஆனா தேவனுக்கு என்ன தேவையில்லை? அவர் டயர்டாகவும் மாட்டாராம், அவர் தூங்கவும் உறங்கவும் மாட்டாராம். ஏசாயா 40வது அதிகாரத்துல நம்ம அதை தான் பார்க்கிறோம். நம்ம ஈஸியா என்ன செஞ்சிடறோம்? டயர்ட் ஆயிடுறோம். மாம்சத்துல இருக்கும்போது நம்ம ஈஸியா டயர்ட் ஆயிடுறோம். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமும் பலவீனம் உள்ளது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸ்பிரிட்ல இருக்கிறப்போ நம்ம அந்த டயர்ட்னஸை நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். எப்போ சோலிஷ் ரெல்ம்ல இருந்து, இந்த 5 சென்சஸ்ல இருந்து நம்ம வேலை செய்யறோமோ, அப்போ சீக்கிரம் நம்ம உடம்பு என்ன செஞ்சிருது? டயர்ட் ஆயிருது. ஆனா தேவன் நம்மை போல அவர் டயர்ட் ஆகிற தேவன் அல்ல. ஏசாயா 40வது அதிகாரம் 28வது வசனம். ஐசாயா சாப்டர் 40 verse 28. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. அவர் சோர்ந்து போக முடியாது, அவரால இளைப்படைய முடியாது. நம்ம நினைக்கிறோம், நம்ம பாட்டுக்கு பிரேயர் ரெக்வெஸ்ட் சொல்லிட்டே இருக்கிறோமே, இதெல்லாம் தேவன் கேட்டுட்டே இருப்பாரா அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம்.
அவர் சோர்ந்து போகாமலும் இளைப்படையாமலும் நம்ம வாழ்க்கையில அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க நம்புனா போதும். கர்த்தர் நிச்சயமாய் நீங்க வேண்டுகிற காரியங்கள்ல அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 121:4 நம்ம பார்க்கிறோம். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. நம்ம தேவன் யாரா? உறங்கவும் மாட்டாராம், தூங்கவும் மாட்டாராம். இரவும் பகலும் அவர் நம்மை பாதுகாக்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். இதுதான் அவருடைய நேச்சர்ல மிகப்பெரிய ஒரு நேச்சரா நான் பார்க்கிறேன். நம்ம இன்னைக்கு காவலுக்குன்னு சொல்லி எதெல்லாமோ நம்மள பாதுகாக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்றோம், ஆயத்தப்படுத்துறோம், வாட்ச்மேன் வைக்கிறோம். ஆனா இதை எல்லாவற்றையும் விட அவர் நம்மை பாதுகாக்கிறார். நம்மள தூங்காமலும் உறங்காமலும் பாதுகாக்கிற ஒரு நல்ல தகப்பனாய் நம்ம கூட இருக்கிறாருங்கிறத நம்ம அறிந்து கொண்டா போதும். நம்ம இன்றைக்கு அந்த அப்படிப்பட்ட பயங்கள்ல இருந்து நம்ம வெளியே வர முடியும். அங்க எலியா அங்க கர்மேல் பர்வதத்துல இருந்து அங்க ஒரு சவால் விடுறாரு அந்த பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு. அப்போ அந்த சவால் அங்க சொல்றாரு, 27வது வசனம், 1 ராஜாக்கள் 18:27. மதியான வேளையிலே எலியா அவர்களை பரிசுத்தம் பண்ணி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாய் இருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாக்கும். நீங்க ஒரு தேவர்கள்னு சொல்லி ஆராதிச்சிட்டு இருக்கிறீங்க, அந்த தேவன் இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு சத்தமும் கொடுக்கல. ஒருவேளை அவன் ஆழமான தியானத்துல இருப்பானா இருக்கும், இல்ல வேலையா இருப்பானா இருக்கும், இல்ல எங்கேயாவது பிரயாணம் போயிருப்பானா இருக்கும், இல்லைன்னா தூங்கி இருப்பானா இருக்கும். நீங்க எழுப்ப வேண்டியதா இருக்கும். இதுதான் அவர்கள் வணங்கின தேவன். ஆனா நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் யாரா? உறங்காமலும் தூங்காமலும் நம்மை பாதுகாக்கிற தேவன். இது ஒவ்வொரு நாளும் நீங்க படுக்க போகும்போது இந்த வார்த்தையை சொல்லிட்டு படுங்க. அப்பா, நீங்க இரவும் பகலும் என்ன தூங்காமலும் உறங்காமலும் பாதுகாக்கிற தேவனா இருக்கிறபடியினால நான் சுகமா என்னுடைய படுக்கைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படுத்து பாருங்க. உங்க நித்திரை இன்பமா இருக்கும். அடுத்ததா தேவனால செய்ய முடியாத ஒரு காரியம், அவரால நம்மை மறக்க முடியாதாம். ஏசாயா 49:15 அததான் நம்ம பார்க்கிறோம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இந்த மறக்கிறத குறிச்சு 2 இருக்கு. நம்மள மறக்கவே முடியாதுன்னு சொல்லி அவர் சொல்றாரு. தன் பாலகனை மறப்பாளோ? தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? ஒரு ஒரு தாயால அது முடியாது அப்படின்னா, அவளே தன் பிள்ளைய மறக்க முடியாதுன்னா, நான் எப்படி உங்களை மறக்க முடியும்? என்னுடைய நேச்சர்ல அது கிடையாது. இரவும் பகலும் என்னுடைய எண்ணங்கள்ல, என்னுடைய சிந்தனைகள்லயே நீங்க இருக்கிறீங்க. இதுதான் தேவனுடைய சத்தமா இருக்கு. தேவன் ஒரு காலம் அவருடைய வாக்கு தத்தங்களை மறக்கிறவர் அல்ல. ஆனா ஒன்றை மறக்கிறாரா? எபிரேயர் 8:12 நம்ம பார்க்கிறோம். ஹீப்ரூஸ் சாப்டர் 8:12. எதை மறக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நிறைய நேரங்கள் தியானிச்சிருக்கிறோம். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் அவர் நினைவுல இப்போ நம்முடைய பாவங்கள் இல்லையா, அதை டோட்டலா அவர் மறந்துட்டாராம். ஆனா இதுதான் அவருடைய நேச்சரா இருக்கு. ஆனா இன்றைக்கு நம்மை குறித்து எதை நினைச்சிட்டு இருக்கிறோம்? நான் அன்றைக்கு செய்த அந்த தவறு, அன்றைக்கு செஞ்ச பாவம் அப்படின்னு சொல்லி நம்மளை நாமே என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? குற்றப்படுத்திட்டு இருக்கிறோம். அங்க தேவனுடைய இருதயம் என்ன சொல்லுது? இல்ல மகளே, இல்ல மகனே, நான் எனக்கு தெரியாது, நீ என்ன செஞ்சனே எனக்கு நினைவுல இல்லங்கிறது தான் அவர் நம்மிடத்துல சொல்லுகிற காரியமா இருக்கு. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வந்தபடியினால நம்ம எப்படி மாறிட்டோம்? புது சிருஷ்டியாய் நம்ம மாறி இருக்கிறோம். பழையவைகள் எல்லாம் ஒழிஞ்சு போயிடுச்சு.
இனி நம்ம அந்த பழைய எண்ணங்கள்ல நம்ம வாழ தேவன் நம்மை அழைக்கவில்லை. அப்போ இதுதான் இன்றைக்கு தேவனுடைய நேச்சரா நம்ம பார்க்கிறோம். அவரால பொய் சொல்ல முடியாது. அவரால தன்னுடைய மனத மாற்ற முடியாது. அவர் நேற்றும், இன்றும், என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவரால பட்சபாதம் காட்ட முடியாது. அவர் பொல்லாங்கினால நம்மை சோதிக்க முடியாது. அடுத்ததா அவருக்கு அன்லிமிட்டட், இன்ஃபைனைட் நாலேட்ஜ் அவருக்கு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவரால தூங்க முடியாது. பலவீனம் அடைய முடியாது. நமக்கு தான் ரெஸ்ட் தேவைப்படுது. அவருக்கு ரெஸ்ட் தேவையில்ல. இரவும் பகலும் நம்ம மேல கண்ணோக்கமாய் அவர் இருக்கிறார். அடுத்ததா அவர் நம்மை மறக்கவே முடியாத இடத்துல தான் அவர் நம்மை வைத்திருக்கிறார். யார் வேணாலும் இந்த உலகத்துல மறந்துடலாம். ஆனா நம்மை படைத்தவருடைய கண்கள் நம்மை மாத்திரமே நோக்கி கொண்டிருக்கிறது. இதை நீங்க நம்பும் போது நிச்சயமா இந்த வார்த்தையில சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் நம்ம வாழ்க்கையில நிறைவேறுகிறத நம்ம பார்க்க முடியும். நம்ம முதல்ல சொன்னபடி நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் சொல்றாரு. ரெஸ்ட்ல வந்து நான் தான் தேவன் என்பதை நீ அறிந்து கொள். என்னுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அது ஜீவனும் வல்லமையும் உள்ளது. அதுதான் சத்தியம். இன்னைக்கு உங்க சரீரத்துல நீங்க பார்க்கிற சிம்டமோ, இல்ல டாக்டர்ஸ் கொடுக்கிற ரிப்போர்ட்டோ, இல்ல உங்க சூழ்நிலைகள் சொல்லுகிற ரிப்போர்ட்டோ, உங்க குடும்பத்து நபர்கள் சொல்லுகிற ரிப்போர்ட்டோ, இது நிஜம் இல்ல, இது உண்மை இல்ல. அவர் பொய்யுரையாத தேவன். நமக்காக வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறுகிறத நீங்க பார்க்க முடியும். இந்த எண்ணத்தோடு நம்ம அவருக்குள்ள நம்ம உறவாடுவோம். அந்த மெடிடேஷன் பிரேயருக்குள்ள நம்ம போவோம். அப்படியே உங்க ஹார்ட், உங்க மைண்ட் எல்லாம் ஒரே அலைன்மெண்ட்ல வரும்படியா நான் சொல்ற சத்தம் மாத்திரம்தான் உங்க காதுகள்ல கேட்கணும். உங்க இருதயத்துல இருக்கிற எல்லா சத்தத்தையும் நீங்க அமைதிப்படுத்துங்க. நான் சொல்ற சத்தத்தை நீங்க கேட்கும் போதே உங்களுக்கு பெரிய விடுதலை உண்டாகிறத நீங்க நிச்சயம் பார்க்க முடியும். அப்படியே ஒரு ரிலாக்ஸ்ட் பொசிஷன்ல நீங்க அமர்ந்து கொண்டோ, எப்படி உங்களுக்கு இருக்க முடியுமோ அந்த பொசிஷன்ல நீங்க இருந்து நான் சொல்ற வார்த்தைகள் அப்படியே ஒவ்வொன்றையும் நீங்க உள்வாங்கும் போது நிச்சயமா இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில விடுதலைகளை நம்ம பார்க்க முடியும். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, இந்த அருமையான காலை வேளையிலும் அப்பா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். அப்பா, நாங்க அமர்ந்து இருக்கிறோம்ப்பா. எங்க ஹார்ட், எங்க மைண்ட் எல்லாத்தையும் ஒன்னஸ்குள்ள நாங்க கொண்டு வர்றோம்ப்பா. எங்கள் சரீரத்தை நாங்கள் கீழ்ப்படுத்துகிறோம். எங்கள் சரீரத்தின் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக உம்மிடத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ரீல பஹால் பிரஷூர பூதலா லேக்கெலமே ஹிஷல் பரி கொருதலா. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். இந்த காலை வேளையில அப்பா, நீங்க ஒரு வாக்குத்தத்தம், மிகப்பெரிய வாக்குத்தத்தம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லி, நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருக்கிறது அந்நாளிலே நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்னபடி இன்னைக்கு லிட்ரலா கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறார்.
நம்ம அவருக்குள்ளதான் இருக்கிறோம். அவர் நமக்குள்ளதான் இருக்கிறார். இதுதான் அவருடைய வார்த்தையின் சத்தியமா இருக்கிறது. சத்தியமான வார்த்தையா இருக்கிறது. அத லிட்ரலா நீங்க ஃபீல் பண்ணுங்க. இந்த உலகத்தை படைத்த தேவன் இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறார். அவருக்குள்ளதான் நாம இருக்கிறோம், பிழைக்கிறோம், அசைகிறோம். இன்றைக்கு அந்த கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். எப்போ அவரை விசுவாசிச்சு நம்ம ஏற்றுக்கொண்டோமோ, யோவான் 1 நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவானவர் அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இன்றைக்கு அவர் ஃபுல் ஆஃப் கிரேஸ், ஃபுல் ஆஃப் ட்ரூத். அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறாராம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன குறைவு இருக்க முடியும்? நீங்க அதை ஃபீல் பண்ணுங்க. அது உங்களுடைய எமோஷன்ஸ் வரைக்கும் நீங்க அதை பார்க்கும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்றேன். அவரை ஃபீல் பண்ணுங்க. அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். உங்களுடைய ஒவ்வொரு செல்களுக்குள்ள, உங்களுடைய ஒவ்வொரு பாடி பார்ட்ஸ்குள்ள, உங்களுடைய ஒவ்வொரு போராட்டங்கள் உள்ள அவர் உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்க பாருங்க. இத நீங்க பார்க்கிற வேளையிலேயே எந்தெந்த பகுதிகள்ல உங்களுக்கு வலிகள், வேதனைகள் இருக்குதோ அந்த பகுதிகள்ல எல்லாம் கிறிஸ்து இருக்கிறார். அவர் நம்ம கூட ஒன்றாக கலந்திருக்கிறார். நம்ம பார்க்கிறோம். என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க அப்படின்லாம் படிக்கிறோம். என் உணர்வுல, என் உயிரில, என் உடலுல கலந்திருக்கீங்க. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. நம்முடைய பேச்சுல, நம்முடைய மூச்சுல, நம்முடைய சொல்லுல, நம்முடைய செயலுல, நம்முடைய உடல்ல, நம்முடைய உயிர்ல அவர் கலந்திருக்கிறாராம். நாம் அவருடைய மாம்சத்துக்கும் சரீரத்துக்கும் எலும்புகளுக்கும் உரியவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். இன்றைக்கு அவருடைய எலும்புகளுக்கு உரியவர்களாய் நம்ம இருக்கிறோம்னா நம்முடைய எலும்புகள்ல எந்த பலவீனங்கள் இருக்க முடியும்? என்னுடைய எலும்புகள்ல நான் அவருக்கு உரியவளாய், அவருடைய எலும்புகளுக்கு உரியவளாய் நான் இருக்கிறேன். அவருடைய சரீரத்துக்கு உரியவளாய் நான் இருக்கிறேன். அவருடைய மாம்சத்துக்குரியவளாய் நான் இருக்கிறேன். இத சொல்லுங்க. அது அப்படியே அதை நீங்க ஃபீல் பண்ணுங்க. உங்க பாடி வரைக்கும் அந்த வார்த்தைய நீங்க ஃபீல் பண்ணும் போது இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகுது. நம்ம கூட அவர் ஒன்றாய் கலந்திருக்கிறார். நம்ம கூட ஒன்றா கலந்திருக்கிற தேவன் யார்? நேற்று நம்ம தியானித்தோம். அவருடைய வல்லமை எப்படிப்பட்டதுன்னு தியானிச்சோம். லா ஆஃப் பிசிக்ஸ், earthly லாஸ், எல்லா மேத்தமெட்டிக்கல் லாஸ், எல்லா பயாலஜிக்கல் லாஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணவர் தான் இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறார். தண்ணீரின் மேல் நடந்த தேவன் இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறார். இன்றைக்கு நோக்கி போகிற நிலைமையில இருக்கிறோம்னு நீங்க நினைக்கலாம். இல்ல, தண்ணீரின் மேல நடந்த தேவன் நம்ம கூட இருக்கிறார். அந்த தேவன் இன்றைக்கு நம்ம எலும்புகளோட, நம்முடைய மாம்சத்தோட, நம்முடைய ரத்தத்தோட கலந்து இருக்கிறார்.
அவர் அப்படியே அவருடைய அரவணைப்ப நீங்க உணர முடியும். அந்த எம்ப்ரேஸ் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் உங்களை நெருக்கி இருக்கிறாங்க. முற்புறத்திலும், பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றாரு. அப்படி அவங்க நெருக்கி இருக்கிறாங்க. உங்கள அப்படி கட்டி அணைத்து இருக்கிறாங்க. அத நீங்க அப்படியே நீங்க ஃபீல் பண்ண முடியும். ஸ்பிரிச்சுவலா எப்போ நம்ம ஃப்ளஷ்ல இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஃபீலிங் நமக்கு இருக்காது. எப்போ நம்ம ஸ்பிரிட் பீயிங் ஐ ஆம் எ ஸ்பிரிட்னு நீங்க உணர ஆரம்பிக்கிறீங்களோ, அந்த எம்ப்ரேஸ நீங்க அப்படியே ஃபீல் பண்ண முடியும். உங்கள அரவணைத்திருக்கிற ஒரு தகப்பன் ஒருவர் உங்களுக்கு இருக்கிறார். எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன், பட்சபாதம் இல்லாத தேவன், மாறாத தேவன், சோர்ந்து போக முடியாத, உறங்காமலும் தூங்காமலும் இருக்கிற தேவன், நம்மை மறவாத தேவன், நம்ம கூடவே இருக்கிறார். அந்த தேவன நம்ம பார்ப்போம். அவர் நம்முடைய பாவங்களை எண்ணவே இல்லையாம். முழு உலகத்தாருடைய பாவங்களையும் அவர் எண்ணாமல், அவர் கன்சிடரே பண்ணல. நமக்காக சிலுவையில அவர் மரித்தத பார்க்கிறோம். எத்தனை பேர் இந்த ஆள் மனதுல இருந்து விசுவாசிக்க முடியுது? எனக்காக என் தேவன் சிலுவையில் மரித்தார். இன்றைக்கு சிலுவையில் மரித்த என் கிறிஸ்துவுக்குள்ள நான் இருக்கிறேன். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்குதாம். சிலுவையை பற்றிய உபதேசம்னா என்ன? சிலுவையில் அவர் எதையெல்லாம் நமக்காக செய்து முடித்திருக்கிறார். இந்த உபதேசம் கெட்டு போகிறவங்களுக்கு பைத்தியமா இருக்குதாம். நம்மள பார்த்தா இந்த உலகம் ஒருவேளை பைத்தியங்கள்னு கூட சொல்லலாம். ஆனா காலம் வருகிறது, நிச்சயமாய் தேவன் உன்னோட இருக்கிறார் அப்படின்னு சாட்சி கொடுக்கிற காலம் சமீபித்திருக்கிறது. அவர் நம்ம கூட இருக்கிறார். அவருக்குள்ள நம்ம இருக்கிறோம். இதுதான் மெடிடேஷனாவே இருக்கணும். நீங்க கண்ணை மூடுனா, அப்பா நீங்க என் கூட இருக்கிறீங்க. நீங்க என் கூட ஒண்ணா கலந்துட்டீங்க. என்னுடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றுக்குள்ளேயும் நீங்க கலந்திருக்கிறீங்க. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு ஒவ்வொரு அவயவங்களுக்குள்ளாகவும் நீங்க எங்களுக்குள்ள கலந்திருக்கிறத பார்க்கிறோம். உங்களுடைய டுனாமிஸ் வல்லமை எங்க சரீரங்கள்ல, எங்களுடைய ஆத்துமாவுல செயல்படுகிறத பார்க்கிறோம். வெடித்து கிளம்பக்கூடிய ஒரு வல்லமை உடையவர் எங்கள் தேவன். அந்த வல்லமை நிறைந்தவர் இன்றைக்கு எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறீர். அப்படிப்பட்ட வெடித்து கிளம்பக்கூடிய வல்லமைதான் எங்க சரீரத்திலும் இருந்து வெளிப்படுகிறத நாங்க ஃபீல் பண்றோம். The dunamis power. ஒரு அணுகுண்டு அன்றைக்கு ஜப்பான்ல போடப்பட்ட ஹிரோஷிமா நாகசாகில போட்ட அந்த பாம்புக்கு இன்னைக்கு வரைக்கும் பவர் இருக்குதுன்னா, ஒரு மனிதன் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த அது அது ஒருவேளை அழிவை உண்டாக்குச்சு. அந்த பாம்புக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்கள் அஃபெக்ட் ஆறாங்களாம்.
அப்போ அவருடைய பவர் எவ்வளவு பெருசு, அவர் வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அவர் செய்து முடித்த செயலுக்கு எவ்வளவு பவர் இருக்குங்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு அந்த டுனாமிஸ் வல்லமையினால அவர் நம்மை நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். நமக்குள்ள இருந்தும் அந்த ஆற்றல், நமக்கு என்ன தேவையோ அந்த ஆவியானவருடைய ஆற்றல் பலத்த விதமாய் நமக்குள்ளிருந்து வெளிப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். கற்பனை பண்ணி பாருங்க, நம்ம எல்லாரும் ஒரு படகுல இருக்கிறோம். அங்க காற்று புயல் எல்லாம் அடிக்குது. பயந்து போய் இருக்கிறோம். அன்றைக்கு சீஷர்கள் இருந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். அந்த தண்ணீர் மேல நடந்து ஒருவர் வருகிறார். அந்த கிறிஸ்துவுக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு கிரியை செய்கிற தேவன். லேமெலஹெஷ் லெப்ரெக்கேதி கால்பரு ஹதுஷ் ஷலபா. கர்த்தருடைய வல்லமை அப்படியே செயல்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, காற்றையும் கடலையும் ஒரே வார்த்தையில அடக்கின தேவன் இன்றைக்கு எங்க கூட இருக்கிறீங்கப்பா. எங்களுக்குள்ள நீங்க ஒன்றாய் கலந்து இருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துறோம். அப்பா, இந்த காலை வேளையிலும் உங்களுடைய தொடுதல் எங்க ஒவ்வொருவருக்குள்ளயும் செயல்படுகிறத நாங்க பார்க்கிறோம். வாழ்க்கையில எந்த பகுதிகள் எல்லாம் அப்பா உங்களால தொட முடியாத பகுதியா இருந்ததோ அந்த இடத்துக்குள்ளலாம் நீங்க இன்றைக்கு இறங்கி வர்றீங்கப்பா. உங்களுடைய தொடுதல் எங்க குடும்பத்தார் மேல உண்டாகிறத நாங்க பார்க்கிறோம். உங்களுடைய கரம் ஒவ்வொருவர் மேலயும், எங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவர் மேலயும் உங்களுடைய கரம் வைக்கப்பட்டு இருக்கிறத பார்க்கிறோம். எல்லாரையும் இந்த காலை வேளையில நீங்க பிளஸ் பண்றீங்கப்பா. எங்களை நீங்க பிளஸ் பண்றத நாங்க ஃபீல் பண்றோம். அனைத்து ஆசீர்வாதங்களும் இன்றைக்கு எங்களுக்கு சுதந்திரமாகிறதுப்பா. எல்லாவற்றையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். ஒவ்வொருவர் மேலையும் அந்த வெளிச்சம் கடந்து வந்து கொண்டே இருக்குது. லைட், நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன் என்று சொன்னவர் இன்றைக்கு அந்த வெளிச்சமே நமக்குள்ள வாசம் பண்றாங்கன்னா நம்ம சரீரத்திலேயோ நம்ம குடும்பத்திலேயோ எந்த இருள் இருக்க முடியும்? இன்றைக்கு நீங்க அதை லிட்ரலா ஃபீல் பண்ணுங்க. நம்ம குடும்பத்தார் மேல அந்த ஒளி ஊடுருவி கொண்டு இருக்குது. ஒரு பெரிய விடுதலை இன்றைக்கு உண்டாகுது. வெளிச்சம் அப்படியே ஒவ்வொருவருக்குள்ளயும் அப்படி ஊடுருவி கொண்டு இருக்குது. இருள்கள் எல்லாம் வெளியேறுது. வெளிச்சம் வந்த பிறகு அந்த இடத்துல இருளுக்கு இடம் இல்லை. பரிபூர்ண விடுதலையும் சுகமும் குடும்பத்துல ஒரு பெரிய சமாதானமும் இன்றைக்கு உண்டாகிறத நம்ம பார்க்கிறோம். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர் நம்ம கூட இருக்கிறார். இன்றைக்கு அந்த ஜெயிக்கிற தேவன் நம்ம கூட இருந்தாதான், இருக்கிறதுனாலதான் நாமும் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கிறோம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய வார்த்தையை மாத்திரம் நம்ம விசுவாசிப்போம். இன்றைக்கு ஜெயம் நமக்குரியதாய் மாறுகிறத நம்ம அறிந்து கொள்ளலாம். ஒரு பெரிய விடுதலையோடு கூட இந்த நாளுக்குள்ள நம்ம கடந்து செல்வோம்.
நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையில கூட கர்த்தாவே, எங்களோடு கூட நீர் ஒன்றாய் கலந்திருக்கிறீர் அப்பா. எங்களுடைய எலும்புகள்ல, தோல்ல, சதையில, ரத்தத்துல, நரம்புகளுக்குள்ள, எங்களுடைய ரத்த ஓட்டத்துக்குள்ள, எங்களுடைய சரீரத்தின் அவயவங்களுக்குள்ளாக நீங்க கலந்து இருக்கிறீங்கப்பா. ஒன்றாய் கலந்து இருக்கிறீங்கப்பா. இத மட்டும் தான் நாங்க நம்புவோம். இந்த சிம்டமோ, ரிப்போர்ட்டோ, குடும்பத்தின் நபர்கள் சொல்லுகிற காரியங்களோ, இதை எதையும் நாங்க நம்பல. என் தகப்பன் நீர் எங்களோடு இருக்கிறீர். எங்களுக்காக யாவற்றையும் நீர் செய்து முடிக்கிறீர். அப்பா, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார உம்முடைய பிள்ளையா நான் பிளஸ் பண்றேன். அவங்க குடும்பங்கள பிளஸ் பண்றேன். ஆண்டவரே, அப்பா ஆரோன் சொன்ன அந்த ஆசீர்வாதத்த இவங்க ஒவ்வொருவர் மேலயும் நான் பேசுறேன்ப்பா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். அப்பா, பிளஸ் பண்றதுதான் என் வேலை. அந்த பிளஸ்ஸிங்க அப்படியே நிறைவேற்றுகிறது உங்க வேலை. அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். இந்த வார்த்தையின் படி தகப்பனே, ஆண்டவரே, நீர் ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாக்கிறீர். நீர் உம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி நீர் கிருபையாய் இருக்கிறீர். உம்முடைய முகத்தை அவர்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி நீர் சமாதானத்தை கட்டளையிடுகிறீர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். வேற எதுவும் ஷேர் பண்ணுமா? இன்னைக்கு ஈவினிங் நமக்கு ப்ரேயர் செஷன் இருக்கும் 5:30க்கு. நான் லிங்க் போடுறேன். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி இந்த வார்த்தைகளை மாத்திரம் நீங்க தொடர்ந்து தியானிச்சுட்டே இருங்க. எந்த சூழ்நிலைகளை குறித்து நமக்கு கலக்கம் தேவையில்லை. ஏன்னா நம்மை உறங்காமலும் தூங்காமலும் நம்மை பாதுகாக்கிற, நமக்காகவே செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார். இந்த எண்ணங்களோடு நம்ம வாழ்க்கைய நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம அவர் கூட இருக்கிற அந்த ஒன்னஸ்ல நம்ம அனுபவிப்போம். வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை நம்ம நிச்சயமாய் வாழ முடியும். கர்த்தர் உங்க ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.